ஜாக்கி, யுவன் கிருஷ்ணா, ரித்தன் கிருஷ்ணா, அம்மு அபிராமி இவங்களாம் நடிச்சு பிரகபல் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ஜாக்கி. இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்டு, ஒரு மதுரை பேஸ்டு கோட் ஃபைட்டிங்கை மையப்படுத்தின கதைக்களம் தான் அந்த கதைக்களம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, அவர் ரித்தன் கிருஷ்ணா வந்து பல வருஷமா கிடா சண்டையில வந்து ரொம்ப பாப்புலரா மதுரைக்குள்ள இருக்கிற ஆள். இவரு கெடா எந்த ஒரு காம்படிஷன் போனாலுமே இவரு கெடா தான் ஜெயிக்கும். அது மாதிரி கெடால ஜெயிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து மதுரைக்குள்ள ஜாக்கிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. அந்த பட்டத்தையுமே காலங்காலமா வச்சுக்கிட்டு இருக்காள் இவர் தான். இவரோட கெடா பந்தயத்துக்கு வருது அப்படின்னா, இவர் ஒரு மேட்ச்ல கலந்துக்கிறாரு அப்படின்னா, அன்னைக்கு கூட்டம் அந்த அந்த அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இவங்க கெடா சண்டையை வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்குற மாதிரி, ஒரு ஃபுட்பால் பார்க்குற மாதிரி அவ்வளவு ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப இவருக்கு வந்து மதுரைக்குள்ள ஒரு பயங்கர மவுஸ் இருக்கு. உசிலம்பட்டி கார்த்தி அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தோட பேரு. உசிலம்பட்டி கார்த்தி அப்படின்னா மதுரைக்குள்ள தெரியாத ஆளே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான பாப்புலாரிட்டியா இருக்கிறாரு. இப்படி இருக்கிற இந்த கார்த்திங்கிற கதாபாத்திரத்தை வந்து ஒத்தக்கடையை சேர்ந்த சாதாரண ஆட்டோ டிரைவரா இருக்கிற ராமருங்கிறவரோட கெடா வந்து ஒரு பந்தயத்துல ஜெயிச்சிருது. ஏடா காலங்காலமா இருந்த ஒரு பெரிய இதா இருந்தோமாடா, இப்ப நம்மளே அடிச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் உருவாகுது. ஹீரோ எப்பவும் போல ஒரு படத்துல ஹீரோ அவர் நல்லவரா தான் இருப்பாரு அப்படிங்கிறப்ப அவர் அதை பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. இது ஒரு போட்டி தானே, இந்த படம் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதை வந்து ஒரு பெரிய ஈகோவா, இது வந்து தனக்கு ஒரு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி வில்லனான ரித்தன் கிருஷ்ணா எடுத்துக்கிறாரு. அந்த காப்ரா கார்த்தி கதாபாத்திரம் எடுத்துக்குது. எப்படியாவது இவனை ஜெயிக்கணும், இவனை ஜெயிச்சு திரும்ப அந்த படத்தை நம்ம ஆகணும், நம்ம தான் மதுரைக்குள்ள கிராச்சண்டையில பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவமா ஒரு பயங்கர இதோட இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கான்ஃபிளிக்ட் முடிஞ்சா முடியலையா, இவங்க சண்டை சமாதானம் ஆச்சு ஆகலையா, எப்படி சமாதானம் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் இன்டென்ஸ் எமோஷனல் டிராமா தான் இந்த ஜாக்கி. படத்துல யுவன் கிருஷ்ணாவாகட்டும், ரித்தன் கிருஷ்ணாவாகட்டும், அந்த ரெண்டு கதாபாத்திரமுமே அந்த ஹீரோ ஒரு புரோட்டகனிஸ்ட் அப்படிங்கிறப்ப அந்த கதாபாத்திரத்தை ஹீரோ டைரக்டர் டிசைன் பண்ணதாகட்டும், ஆண்டகனிஸ்ட் ரித்தன் கிருஷ்ணாவாகட்டும், அந்த ரெண்டு கதாபாத்திரத்துமே பயங்கர வெயிட்டேஜ் கொடுத்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்கிறாரு. ரித்தன் கிருஷ்ணா கதாபாத்திரம்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வில்லனுக்கு என்னென்ன மாதிரியா இவன் வில்லன், ஆடியன்ஸ்க்கு இந்த வில்லனை பிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான அந்த கேரக்டர் டிசைன் பண்ணணுமோ அதை பயங்கரமா ஆர்க் கொடுத்துருக்காரு. ரொம்ப புரூட்டலா இருக்கிற வில்லன் ஓகே, ஒரு கடத்தை கேவலமா ஒரு வில்லன் வந்து கேவலமான செயலை பண்றப்ப நமக்கே ஒரு எரிச்சல் வருதுல, இதெல்லாம் இதெல்லாம் வில்லனா அப்படிங்கிற மாதிரி கேவலமா தோண வைக்குதுல. அந்த மாதிரியான வேலைகளையும் இந்த படத்துல, அதாவது நான் ஜெயிக்கணும், அதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்னாலும் போவேன், நான் ஜெயிக்கணும் அவ்வளவுதான், குறுக்கோலியில போறது, அந்த மாதிரி இந்த கதாபாத்திரம் டிசைன் பண்ணது எல்லாமே டைரக்டர் வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் சைடாக தான் இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த விஷயங்கள்லாம். படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அப்படியே அந்த படத்தை வந்து வேற ஒரு ஜோனுக்கு தூக்கிட்டு போகுது. படத்தோட இந்த மியூசிக் ஸ்கோர் வந்து பயங்கரமா படத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. படத்தோட சாங்ஸ் வந்து ஒரு நெகட்டிவா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, படத்துல கிட்டத்தட்ட லவ் ட்ராக்கை வச்சு ஒரு ஒரு 5 சாங்ல 3 சாங் 5 சாங் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். 2 சாங் ஐட்டம் சாங். இந்த 2 ஐட்டம் சாங்குமே ஒரு ஐட்டம் சாங்குக்கான மதிப்புங்கிறது ஒண்ணு இருக்கு எப்பவுமே. அந்த பேசிக் அடிப்படையான அந்த மதிப்பே இழந்துருச்சு. இவங்களால அந்த ஐட்டம் சாங்குக்கான மதிப்பு போச்சடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. ஒரு வைபே இல்ல. பொதுவா ஐட்டம் சாங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வைபா இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லாம சும்மா ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. லவ் சாங்குமே படத்தோட லவ் போர்ஷனுமே அம்மு அபிராமி படத்துல ஹீரோ நடிச்சிருக்காங்க. எதுக்கு நடிச்சிருக்காங்கன்னு தான் கொஸ்டின் பண்ண வைக்குது. படம் கிடாச்சண்டையை மையப்படுத்தின படம். ஒரு ரொம்ப ஒரு இன்டென்ஸா ஒரு ரொம்ப சீரியஸா போற படத்துல எதுக்கு இவங்க தேவை இல்லையேன்னு தான் தோணுது. வேற வழி இல்ல, ஒரு லவ் ட்ராக் வேணுங்கிற மாதிரி பயங்கரமா தெரியுது. வச்சு அடிச்சிருக்காங்க. லவ் ட்ராக் வேணும், திணிங்க என்னத்தையாவது பண்ணி அப்படிங்கிற மாதிரி திணிச்சிருக்காங்க. இவங்க கதாபாத்திரத்தினால படத்துக்குள்ள ஏதாவது தூக்கி நிப்பாட்டுற மாதிரி ஏதாவது இருக்கானா, ஒன்னும் நிறுத்தல. அப்படி அந்த கதாபாத்திரம் அந்த லவ் ட்ராக்ல ஏதோ வருது. அது ஏன் வருது, இப்ப அந்த கதாபாத்திரம் தவிர்த்துட்டு படம் பார்த்தாலே படம் சூப்பரா தான் இருக்கு. அது வந்தனால தான்டா அந்த கதை வந்து இம்பாக்டா பயங்கரமா தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னா ஒண்ணும் இல்லை. ஓகேவா? அப்புறம் படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, ஆக்ஷன் பிளாக். படத்துல கிடா சண்டை எப்படி இவ்வளவு ரியலா எடுத்திருக்காங்கிற மாதிரி தான் டவுட் வருது. ஏன்னா படம் அந்த கிடா சண்டையை பாக்குறப்ப சிஜி ஒர்க் மாதிரி தெரியல, ரியலா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா 2 ரியலான கிடாக்களை தான் சண்டை போட வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தத்ரூபமா எடுத்திருக்காங்க. சினிமோகிராஃபி ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமான ஒர்க். ஒரு சிஜியான்னு தெரியல, எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. நான் பாக்குற வரைக்கும் எனக்கு சிஜி மாதிரி எந்த இடத்தையுமே தெரியல. சிஜினா கொஞ்சம் தெரியும்ல, ஏதாவது ஒரு மாதிரி, அதெல்லாம் தெரியல. அப்படிங்கிறப்ப ரியலா கிடாவை சண்டை போட வச்சு
ஆர்டிஸ்ட் எந்த அளவு பயங்கரமா நடிச்சிருக்காங்களோ, ஒரு அனிமல் பேஸ்ட் மூவி அப்படிங்கிறப்ப, இந்த படத்துல கிடாக்களும் பயங்கரமா நடிச்சிருக்கு. கிளைமாக்ஸ்லாம் இந்த கிடா சண்டையால தான் முடியும் படம். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான இப்படி ஓடி வந்து அந்த கிடா இப்படி ஜம்ப் பண்ணி திரும்ப வந்து ஒரு முட்டு முட்டும். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இது எப்படி நீங்க ஷூட் பண்ணீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. சிஜிலாம் ஓகே எனக்கு தெரியல. ஓகேவா? அப்புறம் படத்தோட காமெடி. படத்துல காமெடிக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவரு விஜய் டிவி யோகி இருக்காப்புல. ஆனா படத்துல காமெடி மட்டும் தான் இல்ல. எந்த காமெடியுமே கொஞ்சம் கூட எனக்கு சிரிப்பு வரல. ஏதோ அவர் ஏதோ காமெடி பண்ணதா நெனச்சுட்டு இருக்காரு. நானும் ஓ! இது காமெடியா? சரி ஓகே. அப்படிங்கிற மாரி தான் இருந்தேன். எந்த இடத்துலயுமே காமெடி பெருசா சிரிப்பு வரல. படத்தோட ஆக்ஷன் ரொம்ப கனெக்ட் ஆயிருந்துச்சு. படத்தோட எமோஷனல்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு கட்டத்துலலாம் வில்லன் போயி அவரு அவரு யுவன் கிருஷ்ணாவோட வீட்ல போயி ஒரு பெரிய பெரிய பிரச்சனைய பண்ணிருவாரு. அவங்க வீட்ல அவங்க அக்கா பொண்ணுலாம் இருப்பாங்க. அவங்கள அடிச்சு, தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்ல இருக்க பொருளெல்லாம் கொளுத்தி ஒரு மாரி கேவலமான செயல பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. வில்லன் அப்படின்னா ஹீரோட்ட போய் மோது. அத விட்டு வீட்ல இருக்க பொம்பள ஆள்ட்ட போய் மோதுனா, அது என்ன வீரம்? அப்படிங்கிற மாரி தோண வச்சுச்சு. அது மாரி அவங்க வந்து அழுவாங்க தம்பிட்ட. இந்த மாரி இப்படி பண்ணிட்டான். நான் சொன்னோம்ல கெடா சண்டை வேணாம். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னோம்ல. நீ கேட்டியா? அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அந்த சீன்லாம் பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. படத்துல இத தவிர்த்து நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. சொன்ன மாரி அம்மு அபிராமி, அ காமெடி ஸ்கோர் இந்த மாரி சில தேவையில்லாத காட்சிகளும் இருக்கு. ஒரு ஆக்ஷன் இன்டென்ஸ் ட்ராமாவா நீங்க படம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாரி சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கு. பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த படத்த உங்க நியர்பை தியேட்டர்ல கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். படத்த பாருங்க. இப்ப நான் சொன்னது தான். இப்ப நான் சொன்னத தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது இல்ல ப்ரோ எனக்கு காமெடி நல்லா ஒர்க் ஆச்சு. இல்ல அம்மு அபிராமியோட லவ் போர்ஷன் செமையா இருந்துச்சு. எனக்கு சாங்ஸ் ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ரிப்பீட் வேல்யூல பாருங்க. படம் கண்டிப்பா உங்களுக்கான படமா தான் இருக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருந்த ஆக்ஷன் பிடிச்சிருந்துச்சு. கடா சண்டை நல்லா இருந்துச்சு. படத்துல வில்லனோட கதாபாத்திரம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி விஷயங்கள் எனக்கு பிடிச்சுச்சு. லவ் போர்ஷன், படத்தோட சாங்ஸ் சுத்தமா பிடிக்கல. படத்தோட காமெடி இந்த 3மே எனக்கு தேவையே இல்ல. படத்துல நல்லாவும் இல்ல அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.